பொம்மை என்னாச்சு? இப்போ அபூர்வா தான் கொலைகாரின்னு பூமி எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? ரத்னம்னு ஒரு பொண்ணு அபூர்வா பிளான் பண்ணி அந்த பொம்மையை திருடிட்டு வர்றதுக்காக ககன் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புறாங்களா? அந்த லேடியும் நல்லா வேலை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ஒரு நல்ல சந்தர்ப்பம் பார்த்து பொம்மை எடுக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு வீட்டில் யாருமே இல்லாத நேரமாக பார்த்து பொம்மை எடுப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் இருக்கும்போதே எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. சாரதா கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்காங்க. பூர்ணி ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க மாடிக்கு போகிறாங்க. அங்கே சிவாவும் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ யாரும் இப்போதைக்கு வரமாட்டாங்கன்னு பார்க்குற ரத்னம் நேராக ககன் ரூமுக்கு போகிறாங்க. ஒரு சாக்கு துணியை எடுத்துக்கிட்டு ககன் கரெக்டாக அப்போ தான் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவர் ஷெல்ஃபை திறக்கிறாரு. அந்த ஷெல்ஃபில் தான் பொம்மை வச்சிருக்காருன்னு பார்த்துடுறாங்க ரத்னம். கரெக்டாக அவர் குளிக்கிறதுக்குன்னு உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பொம்மையை எடுத்து அந்த சாக்கு பையில் போட்டுட்டு மேலே கொஞ்சம் துணியெல்லாம் வச்சுட்டு கீழே இறங்கி யாருமே பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளில வந்துடலான்னு நினச்சி வராங்க. ஆனால் ஹாலை தாண்டினோடனே பூர்ணி பார்த்துடுறாங்க. ஏன் நில்லு அப்படிங்கிறாங்க. எங்கே போகிற வேகமா, அந்த பையில் என்ன இருக்குது அப்படின்னு பூர்ணி கேட்க, அது ஏந்து தான் அப்படின்னு ரத்னம் சொல்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு சிவாவும் சாரதாவும் ஓடி வராங்க. என்னென்னு கேட்குறாங்க. ரத்னம் உடனே உங்கள் மகன் என்னை சந்தேகப்படுறா, நான் என்ன திருடிட்டா போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா ஏதோ பேச வராரு. நீயே இந்த வீட்டுக்கு சும்மா கெஸ்ட்டு தான், நீ எல்லாம் என்னை பற்றி பேச வேணாம் அப்படின்னு கொழுப்பாக பேசுகிறாங்க. உடனே சிவாவும் அமைதியாயிடுறாரு. சாரதா திட்டுறாங்க, நீ ஓவராக பேசுகிறேன்னு, எனக்கு வர்ற கோவத்துக்கு ஒன்று அடிச்சிடுவேன், பேசாமல் கிளம்பி போயிடு அப்படிங்கிறாங்க. உடனே பூர்ணி சொல்கிறாங்க, அம்மா இவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, இவன் பையை திறந்து காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரத்னம் முதல்ல அவங்களோட சேலை 2 எடுத்து போடுறாங்க. அப்புறம் ஒரு குட்டி பொம்மை காட்டுறாங்க. அந்த பொம்மையும் எடுத்து போடுறாங்க. அடுத்து பெரிய பொம்மை உள்ளே இருக்கே, எடுத்து தானே ஆகணும், மாட்ட போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதுதான் என்னோடது, உங்கள் பொண்ணு இதுக்கு தான் என்னை பார்த்து சந்தேகப்படுறா அப்படின்னு சொல்ல பூர்ணி மிச்சத்தை எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்னம் முழிச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க. நீ காட்ட மாட்ட, நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பேகுக்குள்ளே கையை விட்டு எடுக்கிறதுக்கு வர்றாங்க. ரத்னத்துக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. இந்த பக்கம் சாரதா ஸ்டாப் பண்ணுறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை, இவளை வீட்டை விட்டு வெளில அனுப்பு, இதெல்லாம் நம்ம ஒன்றும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, இவள் உள்ளே என்ன வச்சிருக்கா, நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு பூர்ணி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பார்க்க வேணாம், அவளை போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. இப்போ தான் ரத்னத்துக்கு உயிரே வருது. பேசாமல் பேகை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. வீட்டை விட்டு வெளில போனதும் அபூர்வா ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா பொம்மை எடுத்துட்டேன், எங்கே வரணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இரு, நான் உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாங்க. அங்கே அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுமே, அப்பாடா நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் அவங்களுக்கு ஆதாரத்தெல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்ட்டு அபூர்வா நினச்சிட்டு இருக்காங்க. சரி, இனிமேலாவது அபூர்வா மாற்றக்கு ஏதாவது வழி இருக்கா இல்லையா பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.